Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சார்பு இல்லாட்டி இந்த குவிப்பரவல் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ பரவல் சார்புன்னு என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த இடத்த பார்க்கலாம். பரவல் சார்பு அல்லாட்டி குவிப்பரவல் சார்புன்னு சொல்லி இதுக்கு ரெண்டு நேம் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ பரவல் சார்போட வரையறை எஃப் ஆஃப் எக்ஸ் என்னும் நிகழ்தகவு அடர்ச்சி தொடர்புடைய ஒரு தொடர்ச்சியான சமாளிப்பு மாறி எக்ஸின் பரவல் சார்பு அல்லது குவிப்பரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது. அதாவது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னும் நிகழ்தகவு அடர்ச்சியுடைய தொடர்ச்சியான சமாளிப்பு மாறி, அதாவது தொடர்ச்சியான சமாளிப்பு மாறி. ஓகேங்களா, நிகழ்தகவு அடர்ச்சியுடைய தொடர்ச்சியான சமாளிப்பு மாறி. சமைப்பு மாறினா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான சமாளிப்பு மாறி அப்படிங்கிற அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பரவல் சார்பு அல்லது குவிப்பரவல் சார்போட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னா f of x equal to probability of capital X less than or equal to small x equal to integral minus infinity to x f of u into du. அதாவது இந்த கண்டிஷனை இந்த f of x ஃபுல்ஃபில் பண்ணும், அதாவது பரவல் சார்பாக இருக்கும்னா. ஸோ அதெல்லாம் வரையில தெளிவாக சொல்லியிருக்காங்க. f of x என்னும் நிகழ்தகவு அடர்த்தியுடைய ஒரு தொடர்ச்சியான சமாளிப்பு மாறி எக்ஸின் பரவல் சார்பு, அதாவது தொடர்ச்சியான சமாளிப்பு மாறியாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரவல் சார்பை ஃபுல்ஃபில் பண்ணுறவனுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது சமயக்கு மாடியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளோட வேல்யூ விட கம்மியாகவும் இல்லை ஈக்குவலாகவும் தான் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனாகவும் இருக்கணும். ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ இன்டு டியூ இந்த கண்டிஷனாக இருக்கணும். இங்கே யூவோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் ஆர் யூ லெஸ் தென் ஆர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த பரவல் சார்போட குறிப்புரை ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்புரை, தனிநிலையில் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ என்பது எக்ஸ் ஆனது ஏ மதிப்பை கொள்வதற்கான நிகழ்த்தவாகும். அதாவது தனிநிலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தனிநிலை சமயப்பர்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் தனிநிலை சமயப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இந்த வேல்யூக்கும் இந்த எஃப் ஆஃப் ஏ ரெண்டு வேல்யூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். தொடர்ச்சியானதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏயில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸான ஏ மதிப்பை கொள்வதற்கான நிகழ்த்தவோ அல்ல. அதாவது தனிநிலையில் வந்து இது ஈக்குவலாக இருக்கும். ஆனால் தொடர்ச்சியில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ இன்டூ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ தொடர்ச்சியில் ஸோ எக்ஸ் தொடர்ச்சியான வகையெனில் அனைத்து ஏ பிலாங்ஸ் டு ஆருக்கும் ப்ராபர்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஜீரோ. அதாவது அந்த ப்ராபர்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஜீரோ தான் வரும். அதாவது தொடர்ச்சியான சமயப்பு மாதிரி தனிநிலை சமயப்பிலே இந்த எஃப் ஆஃப் ஏவும் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவும் சேமாக இருக்குது. ஆனால் அதே தொடர்ச்சியான கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஆனால் அது என்னவா இருக்குன்னா இந்த ரியல் நம்பர், அதாவது அந்த ஏ பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஜீரோ தான் வரும். அப்படின்னு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் குறிப்புரை. செகண்ட் ஒன், சமாளிப்பு மாதிரி தொடர்ச்சியான போது தனிநிலையில் பயன்படுத்தப்பட்ட கூட்டல் தொகையிடலாக மாற்றம் பெறுகிறது. ஸோ சமாளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநிலையில் பயன்படுத்தப்பட்ட கூட்டல் தொகையிடலாக மாற்றம் பெறுகிறது. ஸோ தனிநிலையில் பயன்படுத்தப்படுற கூட்டல் தொகையிடனா நீங்கள் இது ப்ராப்ளம் பார்க்கும்போது வரும். ஸோ அந்த சமாளிப்பு மாதிரி தொடர்ச்சியால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் சேர்த்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி இந்த சமாளிப்பு மாதிரி தொடர்ச்சியான ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல் தொகையிடலாக மாற்றப்படுகிறது. தேர்டு குறிப்புரை, தொடர்ச்சியான சமாளிப்பு மாறிக்கு, அதாவது தொடர்ச்சியான சமாளிப்பு மாறி எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஏ லெஸ் தென் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் பி ஈக்குவல் டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி இந்த லிமிட்டேஷனை ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் பின்னு எழுதலாம். அதாவது ப்ராபபிலிட்டி ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். இல்லாட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். அதாவது இந்த மூணுக்கான ஒரே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான சமாளிப்பு மாறில மட்டும்
இந்த 3க்கான லிமிட்டேஷனோட வேல்யூவும் சேம் தான். ஸோ அதில் வந்து இது தேர்ட் பாயிண்ட்டு. இது ப்ராப்ளமே யூஸ் ஆகும். 4th ஒன், தொடர்ச்சியான சமவாய்ப்பின் பரவல் சார்பு தொடர்ச்சியான பரவல் சார்பு என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த தொடர்ச்சியான சமவாய்ப்பினோட எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சார்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பரவல் சார்பு என அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போது இப்போ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க, ஸோ நம்ம தனிநிலை சமவாய்ப்பில் பார்த்த எக்ஸ் மாதிரி தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பரவல் சார்பின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். எக்ஸ் எனும் தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறிக்கு கீழ்காணும் பண்புகளை குவிப்பரவல் சார்பு பூர்த்தி செய்கிறது. அதாவது எக்ஸுங்கிற தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் இருக்க பண்பு வந்து பார்த்தீங்கன்னா குவிப்பரவல் சார்பு பேஸ் பண்ணி அதை பூர்த்தி பண்ணுது. ஸோ இந்த குவிப்பரவல் சார்பில் வந்து தொடர்ச்சியான சமவாய்ப்பு பண்புகள் கீழே பார்க்கலாம். நடுநிலை சமவாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம், அது எக்ஸ் தான் மென்ஷன் பண்ணுவோம். இது தொடர்ச்சியான சமநிலைவாறு அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா புரியும் தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறினா என்ன, தடுநிலை சமவாய்ப்பு மாறினா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், 0 <= f of x <= 1. அதாவது தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பண்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த f of x ஓட வேல்யூ 0வாகவும் இருக்கும் இல்லை 1ஆகவும் இருக்கும், இல்லாட்டி இந்த 2 வேல்யூக்குள்ள மட்டும்தான் இருக்கும். f of x இன் குறையற்ற மெய் மதிப்பாகும். அதாவது x <y எனில் f of x <= y. அதாவது மைனஸ் நம்பர்ஸ் இருக்காது, ஆனால் அது ப்ளஸ் வேல்யூஸாக தான் இருக்கும், ஆனால் குறையற்ற மெய் மதிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன், f of x எவ்விடத்திலும் தொடர்ச்சியாகும். அதாவது இந்த f of x வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஃபோர்த் ஒன், லிமிட் x tends to -∞ f of x = f of -∞ = 0. அதாவது அந்த f of x ஓட வேல்யூ x வேல்யூ -∞ நோக்கி போச்சுன்னா அதுக்கு f of -∞ போனால் அதோட வேல்யூ 0 தான் வரும். செகண்ட் ஒன், x tends to +∞ f of x போட்டிங்கன்னா அதோட வேல்யூ 1 தான் வரும். அதாவது இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா -∞ மேக்ஸிமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, +∞ மேக்ஸிமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. அதாவது 0க்கும் 1க்கும் பிட்வீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமவாய்ப்பினோட வேல்யூ இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்த் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் சிங்க் ஆகுது. அடுத்து ஃபிஃப்த் ஒன், ப்ராபர்ட்டி X <small x = 1 - ப்ராபர்ட்டி X <= small x. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவும் ப்ராபர்ட்டி எக்ஸை விட கிரேட்டர் கண்டுபிடிக்கிற ப்ராபர்ட்டியும் அதில் ஒன்றுலேருந்தே இந்த வேல்யூ, அதாவது இப்போ தொடர்ச்சியான சமவாய்ப்பு பார்த்தோம் பார்த்தீங்களா, x <= x அந்த வேல்யூ கழிச்சிங்கனாலும் இந்த வேல்யூக்கு ஈக்குவல் தான். அதே மாதிரி 1 - f of x இருந்தாலும் அதுவும் ஈக்குவல் தான். இதுவும் ப்ராப்ளம் எங்கேஸ் யூஸ் ஆகும் சிம்பிளிஃபை பண்ணும்போது. சிக்ஸ்த் ஒன், ப்ராபர்ட்டி a <x b = f of b - f of a. அதாவது இந்த லிமிட்டேஷனில் f of b, அதாவது f of bலேருந்து f of a கழிச்சிங்கனாலும் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அது வந்து ப்ராபர்ட்டி a இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்த வளர்ச்சி சார்பு பேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ரெப்ரசன்டேஷன்லாம் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.